மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஞானத்தை குறித்த பிரபஞ்சத்துக்கு மகர்ஷி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுட்டு எனக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க நம்ம மகாவதா பாபாஜி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து ஆசான்மார்களுக்கும் நிபத் சாருக்கும் என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு இந்த செஷன் ஆரம்பிக்கிறேன் மாஸ்டர்ஸ். எஸ், ஓகே, தேங்க்யூ சார். மாஸ்டர்ஸ், நம்ம மெனி லைஃப் மெனிமோசஸ் அப்படிங்கிற புக்கு பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் பிரைன் வைஸ் எழுதுனது. நம்ம என்ன அப்படின்னா, இதுல என்ன விந்தையான இது அப்படின்னா, நம்மளுடைய பயணம் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய பயணம் ரொம்ப ரொம்ப நீண்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம அதான் அந்த பொண்ணோட நம்ம இதை எடுத்துக்காம நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கேத்ரினோட எடுத்துக்காம நம்மளோட லைஃபை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஆன்மா, சோ அது எட்டர்னிட்டி. அது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு அழிவு இல்லை. சோ ஆக்கமும் ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. எப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுடைய பயணம் நீண்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மரணம்ங்கிறது ஒரு டெம்பரவரி தான். சோ அது திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்றோம், பிறந்து என்ன செய்யறோம் நம்மளுடைய எப்போ நம்ம அந்த புரிதல் ஏற்பட்டு நம்மளுடைய சைக்கிளை முடிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த பூமிக்கு வந்துட்டு இருக்கோம். பூமி மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், திருப்பி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப இது கேத்ரின்ங்கிறாம நம்மளுடைய இது நம்ம கூட இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம். இதுல என்ன மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இவர் அதான் திருப்பி திருப்பி இவர் நம்ம ஆத்தர் சொல்றாங்க. அவர் நம்ம சொன்ன மாதிரி அவர் டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு ஃபேமிலில இருந்து டிஃப்ரெண்டான ஒரு நம்பிக்கை மத கோட்பாடுல இருக்கிறவருக்கு. சோ அதனால அவர் திருப்பி திருப்பி நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. அதாவது திருப்பி திருப்பி சொல்றாரு, ஓகே இதை நான் நம்பல, ஆனா இந்த மாதிரி காரணத்தால் தான் நம்புறேன். மறுபிறவி நான் நம்புறதுக்கே அவர் ரொம்ப டைம் எடுத்துட்டு தான் பண்றாரு. இந்த சாப்டர்ல கூட அவர் சொல்றாரு, நிறைய விஷயத்த சொல்றாரு. இப்ப கூட நான் நிறைய விஷயத்த அவர் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட மறுபிறவி தான் பழைய முன்னாடி உள்ள பிறவியை தான் சொல்றா அப்படிங்கிறதுக்கு நிறைய அவர் காரணத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ இந்த புக்கை நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு பிறவிதான் இருக்குன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கண்ணில் பார்க்காததை எதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த புக்கை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இவர் ஆத்தர் அதை ப்ரூவ் பண்றாரு. நிறைய நிறைய விஷயத்தை எடுத்து என்ன செய்யறாரு. ஏன்னா ஒரு பெரிய டாக்டர் அவர் என்ன சொல்ற, அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 விதமான டிபார்ட்மெண்ட்டை டீல் பண்ணுவாரு. எல்லா விதமான அந்த மனநல மருத்துவத்தை சைக்காட்டிஸ்ட் டிஃப்ரெண்டான, அதாவது மனப்பிறழ்வு, அப்புறமா இந்த ஹாலசினேஷன்லாம் சொல்லுவாங்களா, ஏதோ குரல் கேட்குறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள கற்பனை பண்ணி வாழ்றவங்க. ஸோ நிறைய 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 விஷயமா அந்த பேஷண்ட் கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு, நான் 100 இல்லை, ஒரு 1000 கணக்கான 1000 கணக்கான பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. விதவிதமான பேஷண்ட்ஸை பார்த்து நானே ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டரா இருந்து இதை அதனால அவரால் அந்த மறுபிறவிங்கிறத எடுத்துட்டு வர்றதுக்காக நிறைய ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு சொல்றாங்க. ஆமா, இவ அந்த முன்னாடி உள்ள பிறவியை தான் எடுத்துட்டு வரா அப்படின்னு நம்ம எப்போ நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம ஒரு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆன்மாதான். இந்த பூமிக்கு ஒரு டிராவலுக்காக இந்த பாடியை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் யூஸ் பண்றதுக்காக தான் ஒரு வெஹிக்கிளா எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ECW தான். ஓகேயா, எப்பவுமே டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நமக்குள்ள. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் நமக்குள்ள அது பதியாது. சோ அதனால டெய்லி டெய்லி நம்ம என்ன செய்யலாம், எப்பவாவது ஒரு ஒரு இதுன்னா, ஆமா இல்ல நான் ECW தான், நான் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கிறது ஓகே. இந்த பூமிக்கு வந்ததுனால நம்ம ஹியூமன் பீயிங் தான். ஆனா நம்ம பேசிக்கா ஒரு எட்டர்னிட்டி, நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கறத தெரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய டிராவல் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா மாஸ்டர்ஸ், நம்மளோடது காரண உலகத்துல இருந்து ஆரம்பிக்குது. அங்க ஒரு ஆன்மாவா நம்ம இருக்கிற நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த உலகத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, மன உலகத்துல அதுக்கான பாடியை நம்ம எடுத்துக்கிறோம். சோ அதுக்கான அந்த உலகத்துல அந்த பாடி ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஓகேங்களா, சோ அந்த அதிர்வெண் வேற, அதனால நம்மளுக்கு அந்த இது ஃபீல் பண்ண முடியல. சோ அதுக்கடுத்து கீழே சூட்சும உலகத்துக்கு வந்துதான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். நம்மளுடைய அங்க ஒரு சூட்சும பாடி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அங்க காரண உலகத்துல ஒரு பாடி, அதுக்கப்புறமா மன உலகம், அதுக்கப்புறமா சூட்சும உலகத்துல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்மாவுக்குள்ள ஆன்மா என்ன பண்றோம், ஒரு ட்ரெஸ் போட்டுக்குது. என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குது, மன உலகத்துல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா,
சூட்சும உலகத்துல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம கீழே வந்து இந்த பூலோகத்துல வந்து பிறக்கும் போது நம்ம ஒரு அம்மாவோட அந்த கருப்பையில வந்து நம்ம இதாகும் போது அதுக்கான ஒரு பாடி கிரியேட் ஆகி ரத்தமும் சதையுமா உள்ள நம்ம இந்த ஒரு பிசிக்கல் பாடியை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 3 பாடி மெயின் பாடி 7 பாடிஸ் நம்மளுக்கு இருக்கு. பட் இந்த இதுல ரொம்ப ரொம்ப மெயின் பாடிஸ் இந்த 3 பாடிஸ். இதுக்கு இடையில தான் அந்த எத்தரிக்கல் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஆற்றல் பாடிலாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த 3 பாடின்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம கீழே வரோம். இங்க வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம மேலே இருக்கும்போது அந்த அந்த அதிர்வெண் அந்த இதுல இருக்கிறதுனால அப்போ நம்மளுடைய இதுவே வேற. ஆனா நம்ம ஒரு கான்சியஸ்னஸ் தான். பியூர் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூர் கான்சியஸ்னஸ் தான். அப்ப கீழே வரும்போது என்ன ஆயிருது அப்படின்னா இந்த 3 டைமென்ஷன் இந்த பூமியில வந்து நம்ம பிறக்கும் போது நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. சோ அந்த மறந்தது எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ளதான் இருக்குது. நம்ம அதை வெளியில எடுத்து நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம், ஜஸ்ட் ஒரு கெஸ்டான இங்க வந்திருக்கோம் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து பெர்மனண்டே இல்லாத இடத்துக்காக நம்ம சண்டை அடிச்சுக்க வேண்டாம். சண்டை போட்டு ஏன் இடம் ஓ இடம் என்னோட இது சண்டை போட்டுக்க வேண்டாம். என்னோட ரிலிஜியன், என்னோட நாடு, என்னோட மதம், என்னோட மொழி, இது நிறைய சொல்றோம். நம்ம வீடு தெரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சுக்கிறோம். சோ இதுக்கு அடிச்சுட்டு வச்சு ஒருத்தர் கொலையே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா. சோ அப்புறம் இன்னும் நம்ம நிறைய வந்து எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சோ நானே இப்ப சொல்லுவேன். நானே இப்ப நேத்து கூட சொன்னேன். ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் பேசிக்கா ஒரு டீச்சர் தான் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட. அப்போ எனக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில யோசிக்கும் போதுதான் அப்ப நம்ம எப்படி ஒரு ஈகோல இன்னும் இருக்கிறோம். சோ அந்த டீச்சர் அப்படிங்கறத நான் மறக்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன். அப்போ அந்த ஈகோ நீ முதல்ல மாத்து. நீ வந்து டீச்சர் அப்படிங்கறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ஐடென்டிட்டி எடுத்துட்டு நீ வந்து ஒரு ஆன்மா, ஜஸ்ட் அந்தந்த நேரத்துல ஒரு ஒர்க்கை பண்றோம், நம்ம அனுபவத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். சோ எனக்குள்ளேயே நான் அன்னைக்கு சொல்லிக்கிட்டேன். சோ நேத்து நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கதைங்கிறது அப்பார்ட்மெண்ட், இந்த ஸ்டோரி அவ எங்க பிறக்கிறா என்ன மாதிரி கிடைக்குது அதெல்லாம் ரைட்டு. ஆனா அதையும் தாண்டி நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம காரண உலகத்துல இருந்து வந்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப்டர் டெத் எங்க போவோம் அப்படின்னா திருப்பி சூட்சும உலகம் தான் போவோம். அங்க ஒரு 7 தளங்கள் இருக்கு. அங்க நம்ம இங்க எப்படி இருந்தோமோ அதுக்கு ஏத்தாப்புல அங்க தளம் அசைனாகும். அங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அடுத்தடுத்து நம்ம போயிட்டு திருப்பி மன உலகம் போய் திருப்பி காரண உலகத்துக்கு போயிட்டு அங்க போய் தான் நம்மளுடைய சினிமாலாம் காட்டப்படும். நீ வாழ்க்கையை எப்படி கேவலமா வாழ்ந்தியா இல்ல சந்தோஷமா வாழ்ந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம இந்த லைஃபை இன்னும் நல்லா அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அங்க தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஒரு பிறவிக்காக நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுவோம். சரியா, நம்மளுக்கு கண்டிப்பா சில பேருக்கு கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருப்போம். அவங்களாம் கண்டிப்பா சீக்கிரம் அடுத்தடுத்து வந்துருவாங்க. சோ அதுக்கான சூழ்நிலைகள் அதுக்கான பேரண்ட் எல்லாமே உருவாக்கி சரி கிடைக்கும் போது அவங்க வந்து வந்துருவாங்க. சோ இல்ல இப்ப நான் நம்ம வந்து நிறைய செஞ்சிருக்கோம் இந்த பூமிக்கு. நிறைய பெனிஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், மேல நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்மளுக்கு மேல கூட வாய்ப்பளிக்கப்படும். கொஞ்சம் நிதானமா கூட இந்த நம்ம பூமிக்கு வரலாம். இல்ல நம்ம நிறைய நிறைய பண்ணிட்டு அந்த சமநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க வரணுமோ வர வேண்டாமாங்கிறத கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஃப்ரீவில் இருக்கு மாஸ்டர்ஸ். ஓகேங்களா, நீங்க தான் செலக்ட் பண்றீங்க உங்க லைஃப ஹாப்பியாவோ. நீங்க தான் உங்க உங்க படத்துக்கான டைரக்டர். நீங்க தான் ஒரு வில்லனையோ இல்ல இது எல்லாத்தையும் நீங்க தான் சூஸ் பண்றீங்க. நம்ம ஓகே நம்ம தான் ஹீரோ. பட் அது நம்ம இருக்கிற சைடு ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் சூஸ் பண்றோம். நம்ம தான் அந்த வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறோம். சோ அப்போ இங்க இருந்து வந்துட்டு திருப்பி காரண உலகத்துக்கு போறோம். ஆனா இதோ யாரு வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் எல்லாம் பண்ணி நம்மளுடைய அந்த அதிர்வெண் வந்து கூட்டிக்கிட்டு நல்ல ஒரு லைஃபை இங்க வாழ்றவங்களுக்கு எங்க போகலாம் அப்படின்னா மகா காரண உலகம் சொல்லுவாங்க. காரண உலகத்தை தாண்டி மகா காரண உலகம்லாம் இருக்கு. சோ அதுக்கு மேலதான் லாஸ்ட் ஃபைனலா வந்து அந்த சத்தியலோகம் சொல்லுவாங்க. சோ அங்க இருக்கு. ஓகேங்களா, சோ நம்ம 1 by 1 மேல போனோம். ஆனா காரண உலகத்துக்கு போனவங்க திருப்பி ரிப்பீட் ஆகி கீழே வந்துகிட்டே தான் இருக்கணும். அதை தாண்டி நம்ம மேல போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நிறைய விஷயத்த நம்ம அங்க கத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் விசுத்தி நிலையில இருந்ததுனால அவர் மகா காரண உலகம் வரைக்கும் அவர் போய்ப்பார். சோ தோஸ்வர் நம்ம வந்து தியானம் தவம் வாழ்க்கையில மேற்கொண்டு அந்த மாதிரி இருக்கவங்க தபோலோகத்துக்கு போவாங்க. அதுக்கு மேலதான் சத்தியலோகம் இருக்கு. சோ இந்த மாதிரி 7 உலகங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உலகத்திலயும் 7 தளங்கள் இருக்கு.
இருக்கு. சோ அப்போ நம்மளுடைய நன்மை தீமைக்கு ஏற்காப்புல நம்ம மேல நம்ம அந்த தளத்துக்கு போவோம். சோ இதெல்லாம் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மெயினா. சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ டெத்த பத்தி இந்த இந்த புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அந்த டெத்துங்கிறத எப்படி ஃபீல் பண்ணாங்கங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டெத்லயும் இந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணாங்க, ஆஃப்டர் டெத் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம இந்த புக்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்ப நம்ம யார்கிட்டயாச்சும் நீங்க கேட்டாங்கன்னா நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மரணம்ங்கிறது ஒரு டெம்பரவரி. அது நம்ம பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா அது வந்து ட்ரெஸ் மாதிரி தான். ஒரு ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிட்டா தூக்கி போட்டுட்டு அடுத்த ட்ரெஸ் போடுற மாதிரி இந்த உடம்புல வந்து எவ்வளவு நாள் நம்ம உயிர் தங்கணுமோ அதுவுமே உங்க கையில தான் இருக்கு. உடம்ப நல்லா பாதுகாத்துட்டு அதுக்கு தேவையான நல்ல ஃபுட்டு கொடுத்து அதை வந்து நல்லா நீங்க புத்துணர்ச்சியோட நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா அதுக்கான தியானம், அதாவது உங்களுடைய உடலுக்கு மனசுக்கு ஆன்மாவுக்கு எல்லாத்துக்கும் புத்திக்கு எல்லாத்துக்கும் நீங்க தீனி கொடுத்து அதை வந்து ஒரு சமநிலையோட உணவு சமநிலையோட வாழும்போது கண்டிப்பா வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாவும் நீண்ட ஒரு வாழ்க்கையாவும் நம்மளுக்கு இருக்கும். சோ அதையும் தாண்டி மேபி இறப்பு வருது அப்படின்னா ஓகே, நம்ம வந்து ஒரு குறுகிய கால பிளான்ல நம்ம கீழே வந்திருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ ஆனா மத்தபடி நம்மளுக்கு வந்து நம்ம உடம்ப எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயிர் வந்து இந்த உலகத்துல உடம்புல தங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதுதானே நல்லா நீங்க பாத்துக்கும் போது நீண்ட ஆரோக்கியமா இருக்கலாம். நிறைய விஷயம் இந்த பூமிக்கு பண்ணலாம். நீங்க வந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களால என்ன முடியுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம். மெயினா கற்றுறதுக்கு என்ன ஒரு நிறைய நிறைய நல்ல நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் கத்துக்க வந்திருக்கோம். நம்ம யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். நம்ம யாரு அப்படிங்கறத நம்ம வந்து சும்மா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போகதாது, நம்ம உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கணும். அப்ப புரியும் போதுதான் நம்மளுக்கு அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சும்மா என்ன செய்யாது, கிடைக்காது. சோ அதுக்காக தான் நிறைய புக்ஸ், நிறைய சத்சங்கம், தியானம் இதெல்லாம் கேட்க 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 பண்ண 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 ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஆமா நம்மளுக்கு ஆன்மா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ டெய்லி 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 நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் ஒரு ஆன்மா. சோ நான் வந்து ஒரு பேராற்றல் நிறைந்தவள், நான் வந்து ஒரு பேரறிவு பேராற்றல் நிறைந்த ஒரு ஆஹ் தெய்வீக துகள்ல இருந்து வந்தவதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். அதுதான் மெயினா. இப்ப நம்ம வந்து இதுக்கு வரலாம். அப்ப வந்து என்னன்னா இவர் வந்து நிறைய அதை சொல்றாரு. அவர் நிறைய வந்து எடுத்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஜஸ்டிஃபை பண்ணிட்டு முடிவுல தான் ஆமா ரைட்டு இவ வந்து இந்த பிறவியை தான் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிறத நிறைய அவர் எடுத்துக்கிட்டு ஜஸ்டிஃபை பண்ணி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய எடுத்துட்டு இருக்காரு. நிறைய புக்கை வந்து மறுபடியும் படிக்கிறாரு, நிறைய செய்கிறாரு, நிறைய யோசிக்கிறாரு. நிறைய யோசிச்சுட்டு அவளுடைய அந்த டிராவல், அவளுடைய ஒவ்வொரு வாட்டியும் அவ பேசினது, அவளுடைய அந்த காலகட்டத்துக்கு போகும்போது இவருக்கு அப்பதான் புரியுது, ஏ அப்பா நம்ம எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் இந்த சோல் அனுபவிக்குது பாருங்க. ஒவ்வொரு பிறவியிலும் எவ்வளவு கஷ்டம், வறுமை, அப்புறமா பாத்தீங்கன்னா நோய். சோ தென் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒவ்வொரு ஃபேமிலியில பிறந்து ஒரு அடிமைத்தனமா அந்த ஒரு சொசைட்டி, ஒரு அடிமைத்தனமான ஒரு சொசைட்டில வாழ்றது, ஒரு அடிமையா வாழ்றது. அப்ப லைஃப்ல பாருங்க என்ன சந்தோஷம் இருக்க போகுது, ஒண்ணுமே இருக்காது. சோ அந்த மாதிரி நிறைய நிறைய கஷ்டங்கள், நிறைய நிறைய சவால்களெல்லாம் எதிர்கொண்டுதான் இந்த ஆன்மா அடுத்தடுத்து வந்து முன்னேறி வருது அப்படிங்கிறதையும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம ஹாப்பியா அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. இதுல அவருக்கு தான் நிறைய நாலேஜ். கேத்ரின் வந்து ஜஸ்ட் அவ வந்து கியூர் ஆகி சரியாகி வரா தவிர, பட் அவளுக்கு கற்றல் அவளை விட இவருக்கு தான் இவருக்கு அதிகமா இருக்கு. சோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த என்னோட ஒவ்வொரு அனுபவம் அதுக்கு சாட்சி அப்படிங்கிறாரு. நான் வந்து இந்த மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஒவ்வொன்றையும் எடுத்து எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி அவர் ஃபைனலா ரிசல்ட்டுக்கு என்ன செய்யறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம அடுத்த ஒரு போத்தை பார்க்கலாம். கேத்ரினோட இவங்க வந்து எங்க வர, மறுபடியும் எகிப்துல அவ பிறந்ததுக்கான இதுக்கு அவ வந்து வரா. நம்ம எதுக்காக ஒரு பர்டிகுலர் இதை வந்து திருப்பி திருப்பி ரீகால் பண்றா அப்படிங்கறது நம்ம இதுல பார்க்கலாம். இங்க பாருங்களேன் என்ன வேலை பாக்குறான்னு பாருங்களேன், எவ்வளவு வித்தியாசமான வேலை அப்படின்னா, அங்க வந்து என்ன பண்றாங்களாம், குகையில வந்து அந்த ஒரு பெரிய பெரிய ஜார் மண்பானை, பெரிய பெரிய மண்பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஜாடியில என்ன பண்றாங்களா, எண்ணெயை ஃபுல்லா ஊத்தி ஊத்தி வைக்கிறாங்களாம். இந்த பொண்ணு அங்க என்ன வேலை பாக்குறா தெரியுமா, அந்த பாத்திரத்தோட ஜாடிய மெழுகு எல்லாம் இருக்குல்ல, மெழுக உருக்கி அந்த ஜாடிய மூடி வைக்கிறாளாம், டைட் பண்ணி வைக்கிற வேலையை இந்த பொண்ணு பாக்குறாளாம். பாருங்க, இவ ஃபுல்லாவே ஒரு
ஒரு ஹையர் லெவல்ல ஃபேமிலியில பிறக்கவே இல்லை. இப்பவும் அந்த மாதிரி என்ன செய்யறா, ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில பிறந்து இந்த மாதிரி என்ன செய்யறா, வேலை செய்யறா. அது வந்து அந்த ஜாடி வந்து சிவப்பு நிற களிமண்ணால பாருங்க. அப்பவே அந்த காலத்துல எப்படி எல்லாம் எகிப்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய இது இருக்கும். ஆனா மூட நம்பிக்கையும் நிறைய இருக்கும் அங்க. சோ அங்க வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்கி ஒரு குகையில வைக்கிறாங்க. அங்க வைக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்களா, மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்களாம். அந்த ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. யாருக்குமே எந்த இதுவுமே முடியல இல்ல அப்படிங்கறத சொல்றா. தோல்லாம் பழுப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கிறத இவ சொல்றா. இவளுக்கு அப்ப என்ன ஜாப் அப்படின்னா, அந்த ஜாடியோட வாயை வந்து மெழுகால இது பண்ணி மூடி முத்திரை அந்த இது சொல்லுவாங்க லாக் பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்யறா, பண்றா. அப்ப இவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்க அதை டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் வந்து அதே மாதிரி நான் நல்ல ஜடை தங்கை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றேன். இவன் நார்மலா நான் வந்து ஒரு ட்ரெஸ் இது பண்ணியிருக்கேன். என்னோட ஹேரை வந்து ரொம்ப நீளமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறா, சொல்றான். அதுக்கப்புறமா என்னன்னா, சரி ஓகே ரைட், உன் வீடு எப்படி இவ வந்து என்ன பண்றா பாருங்களா, அந்த காலத்துல ஒரு நகை போட்டிருக்கலாம். அந்த நகை எப்படி இருக்கான்னு தெரியுமா மாஸ்டர்ஸ், பறவை மாதிரி இருக்கான். பறவை வந்து இப்படி தலைகீழ இப்படி இருக்கும், இப்படி மாத்திட்டு இருக்க மாதிரி. அதோட வந்து தட்டையா இருக்கான். அந்த வால் வந்து வாலோட பகுதி இவளோட காலை பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு ஜுவல் போட்டிருக்கலாம். அந்த காலத்துல எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு காலகட்டம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடி உள்ள காலகட்டத்துல உள்ளது. எகிப்துல நடந்த விஷயம். அப்போ வந்து அப்புறம் வந்து நிறைய அந்த ஒற்ற தன்மையுள்ள பொருள் எல்லாம் நான் பாக்குறேன், பளிங்கு கல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இவர் கேக்குறாரு, அந்த அந்த சுவர்ல ஏதாவது எழுதியிருக்கா, எந்த காலகட்டம் அந்த மாதிரி எழுதியிருக்கா அந்த குகையில அப்படின்னு கேக்குறாரு. இவ இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே எழுதல, வெறும் எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரி ஓகே ரைட்டு, நீ வந்து உன்னோட வீட்டுக்கு போ, உன்னோட பெற்றோர்கள் எப்படி, நீ எங்க இருக்கிற அப்படின்னு அங்க போ அப்படின்னு சொல்றாரு. இவ உடனே அங்க மூவ் பண்றா. அவங்க வீடை பார்க்க ரொம்ப சின்ன வீடா மாஸ்டர்ஸ், கல்லால் கட்டின வீடா. பாருங்க அந்த காலத்துல எப்படி எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப வெப்பம். கல்லால கட்டின வீடு எப்படி இருக்கும் பாருங்க, சூடா, அவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்றா. அது மாதிரி ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னோட வீட்டுல வந்து என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க, அப்ப எனக்கு வந்து ஒரு அண்ணா இருக்கான் அப்படிங்கறது என்ன செய்யறா, சொல்றா. அப்போ சரி ரைட்டு, அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பாக்குறேன், இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு போகும்போது அங்க எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம கேட்டதுதான் மாஸ்டர்ஸ். நம்ம வந்து முன்னாடியே இந்த பிறவியில ஒரு சில காலகட்டத்துல அந்த பொண்ணு வந்து ரீகால் பண்ணியிருக்கா. சோ அதுக்குதான் திருப்பி வர நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. என்னன்னா தண்ணியால என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றா. சோ அப்போ வந்து இறந்தவங்களை வந்து என்ன பண்றாங்க, அப்போ ஒரு பதப்படுத்த கூட செய்யாம அப்படியே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து அதுக்கு தொற்றுக்கு வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா, பூண்டு யூஸ் பண்றாங்க பாருங்க. அந்த தொற்று நோயில இருந்து வெளியில வர்றதுக்காக பூண்டு, அது மாதிரி நிறைய நறுமணம் மிக்கக்கூடிய அந்த பூக்கள், அது கூட அந்த இதெல்லாம் சொல்றோம்ல, அந்த வாசனை திரவியங்கள், அந்த மாதிரி என்ன செய்யறாங்களா, யூஸ் பண்றாங்களாம். ஓகே, அப்போ வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்து என்ன செய்யல, இறக்கல. ஏன்னா தெரியும் உங்களுக்கு, அவ வந்து இந்த கொடிய நோயில இறக்கல. அப்போ வந்து எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அம்மா வந்து அப்பா இறந்துடுறாங்க. அம்மா வந்து உயிர் பழச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றா. அப்ப இவ சொல்றா, இன்னும் சொல்றா, அதாவது இறுதிச் சடங்கு கூட செய்ய முடியல அப்படின்னா அந்த டைம்ல எப்படி செய்யறாங்களாம் தெரியுமா, அவங்கள வந்து அந்த பாடியை வந்து ஒரு துணியால சுத்தி நிறைய வாசனை திரவியங்கள்லாம் பூசி என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஒரு இதுல வச்சிருவாங்களா, புகையில வச்சிருவாங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரே தண்ணியா வந்து ஒரே பிளட், ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளம் வந்து என்ன ஆகுது, தண்ணி கெட்டு போகுது, உள்ள என்ன செய்ய முடியல, அந்த மாதிரி அவங்களால அந்த சடங்கு கூட பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்றா. சொல்றா, இந்த அந்த ஸ்மெல் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த தொற்று நோயில இருந்து வெளியில வர்றதுக்கு, அந்த ஸ்மெல் வந்து இப்போ கூட எனக்கு வந்து என்ன செய்யுது, தெரியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ வந்து இவர் சொல்றாரு, அந்த அந்த பூண்டு மாதிரி தானா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. திருப்பியும் ஆமா, அது நிறைய அந்த வீடுகள்ல எல்லாம் மாலை மாதிரி கெட்டி கெட்டி போட்டிருக்காங்க. அந்த நோய் வந்து உள்ள வராம, வேப்பல்ல எல்லாம் நம்ம கெட்டுவோம்ல, இப்போ ஒரு இந்த மாதிரி அம்மன் அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், வேப்பலை கட்டுவோம். ஏதாவது தொற்று வந்துச்சுன்னா வேப்பலை, மஞ்சள் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த காலகட்டத்திலே என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தொற்று நோயில இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பூண்டெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த வாசல் அந்த இதுல ஃபுல்லா நிலப்படியில கூட ஃபுல்லா என்ன செஞ்சிருக்காங்க, கட்டியிருக்கிறாங்க. அப்போ வந்து எல்லா இதுலயும் வாயில, மூக்குல எல்லாத்துலயும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவரு சொல்றா. அப்போ வந்து இன்னொரு ஒரு பழம் கூட பத்தி பேசிட்டு இருக்கா.
சோ அதை நம்ம விட்டுறலாம். டானிஸ் சொல்லிட்டு ஒரு படத்தை பத்தி கூட பேசிட்டு இருக்கா. அப்போ வந்து இவ சொல்றா, நீ வந்து உன்னை வந்து இவ கேக்குறாரு, ஏம்மா நீ திருப்பி திருப்பி இந்த பிறவிக்கே வரியம்மா, உன்னை அப்படி என்ன அந்த வேதனைப்படுத்துச்சு அந்த பிறவி, நீ அதுல இருந்து என்னதான் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட, ஏன் உனக்கு அந்த வேதனை, அது ஏன் எதுக்காக அந்த பிறவி திருப்பி திருப்பி போறான்னா, அந்த பிறவியில அந்த ஏதோ ஒண்ணு கிடைச்சா இது வந்து இப்ப வரைக்கும் அவளுக்கு அஃபெக்ட் பண்ணுது, இந்த பிறவி வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுது. பாருங்க எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷக்கணக்கான இதுக்கு முன்னாடி பிறந்த அந்த பிறவில இருக்கிற ஏதோ சம்திங் வந்து இப்ப வரைக்கும் அவளை பாதிக்குது. அப்போ வந்து இவர் கேக்குறாரு என்னன்னு, எனக்கு பயம் அப்படின்றான். என்ன பயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் மதத்தை பத்தி பயம். அந்த காலத்துல மதம் வச்சு ரொம்ப பயமுறுத்தி வச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம கூட இப்ப கூட சின்ன வயசுல வந்து சொல்லியிருப்போம், நம்ம வந்து கொலை பண்ணி தப்பு பண்ணா சாமி வந்து கண்ணை குத்தம் அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம், பயமுறுத்தி பிள்ளைங்களை வச்சிருப்போம். அதே மாதிரி அந்த காலகட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப வந்து பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த மத ஓரியன்டா அவளுக்கு ஏற்பட்ட பயம் இப்ப வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத அவ சொல்றான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய அந்த உருவங்கள் வந்து நரி மாதிரிலாம் இருக்கான். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க எகிப்து பத்தி ரிலேட்டடா நீங்க வந்து ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா அதுல எல்லாமே இது இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு தேவதைக்கு பாத்தீங்கன்னா இந்த விசேஷமான தலை அலங்காரம் இருக்கு. சோ அப்ப அந்த தேவதையோட பேரு என்ன அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அவ வந்து ஒஸ்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒஸ்ரிஸ் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அப்புறமா இதெல்லாம் பத்தி அந்த இவங்களெல்லாம் பத்தி ஐசிஸ், அதாவது ஐசிஸ் பத்தியும் அவர் சொல்றாரு. அது கூட ஒரு தெய்வம் தான். நம்ம முருகன், கணேஷ் அப்படியெல்லாம் நிறைய வச்சிருக்கோம்ல, பிள்ளையாரு, முருகன், சிவன், பார்வதி அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய காட் வச்சிருக்கிற மாதிரி அவங்களும் அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய காட் வச்சிருக்கிறாங்க. அந்த காடோட நெய்மை தான் இவ வந்து என்ன செய்யறா சொல்றா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவருடைய கடைசி காலத்துக்கு போக சொல்றா. அப்ப இவர் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த பிறவில அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பயம், இவ ஏற்கனவே இந்த பயத்தால தானே பீடிக்கப்பட்டிருக்கா. நிறைய இடத்துல அவளுக்கு ஏற்பட்ட, நிறைய பிறவில ஏற்பட்ட அந்த பயம், அந்த அழுத்தம், மன அழுத்தம் தான் இப்ப வரைக்கும் அவளை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்க, அந்த பயம், அந்த போபியோ அப்படிங்கறதுல வச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சாச்சு. சோ அப்போ அந்த பயத்துல இருந்து இப்ப தெரிஞ்சதுனால அடுத்த அந்த காலகட்டத்தோட எண்டிங் போக சொல்றாரு. போக சொல்லணும். இவ வந்து என்ன செய்யறா, அதே மாதிரி அவளுடைய மரணம் அப்படிங்கறது வந்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே மரணம் முடிச்ச உடனே மிதக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒளியை நோக்கி போறதுங்கிறது நம்ம எல்லா இதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதேதான் இங்கேயும் இருக்குது. அப்ப இவரு சொல்றாரு, உன்னோட அந்த காலகட்டத்துக்கு திருப்பி போயிட்டு அதுல உனக்கு என்ன கற்றல்ங்கிறத தெரிஞ்சாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கா. அன்னையவா சொல்றா, வந்து இல்ல எனக்கு நான் இப்ப அங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன பாக்குற அப்படின்னு என்னை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாங்க. உனக்கான டேர்ன் வரும்போது நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றா. சரி ரைட்டு, வெயிட் பண்ண உடனே ஒரு மெசேஜ், சூப்பரான ஒரு மெசேஜ் வருது பாருங்க, இதை கேளுங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறுமையும் சரியான காலமும் மிக முக்கியமானதுன்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சில விஷயத்த நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்போம், பிரபஞ்சத்திட்ட கேட்போம், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்க்கு போயிடுவோம். நான் எனக்கு மட்டும் என்ன செய்யல, கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன அப்படின்னா, பொறுமைய வெயிட் பண்ண சொல்றாங்க. இதுதான் பிரபஞ்சத்தோட லா மாஸ்டர்ஸ். ஓகே, நீங்க நம்ம என்ன செய்யணும், பொறுமையா வெயிட் பண்ணணும். அப்போ எப்போ நம்மளுக்கு கிடைக்குமோ அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கணும், வாங்கிக்கணும். சோ பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அதே மாதிரி நான் சொன்னேன், ஒரு பிறவில நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் என்ன செய்யாது, கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த பிறவில என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம், நம்மளுடைய டெஸ்டினி என்ன, சோ நம்மளுடைய பாத்து என்ன, விதி நம்மளுடைய இது என்ன, நம்ம என்ன நம்ம டிசைன்ல வந்திருக்கோம். சோ அதுக்கு ஏத்தாப்புலதான் உங்களுக்கு லைஃப் அமையுமே தவிர நீங்க நினைக்க மாதிரிலாம் என்ன செய்யாது, லைஃப் அமையாது. இத என்ன செஞ்சுக்கோங்க, உங்க மனசுல ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். நம்ம அதனால தான் நிறைய நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். நம்மளுக்கு ஒரு ஏதோ நம்ம ஒரு ஜாப் நினைக்கிறோம், இல்ல ஏதோ எனக்கு நான் எக்ஸாம் எழுது, நிறைய பேர் பாஸ் பண்றாங்க, நான் ஏன் பாஸ் பண்ணல, எனக்கு அந்த வேலை கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சரியா, நிறைய கஷ்டப்பட்டு படிப்போம், அதுக்கான நம்மளுக்கு பலன் கிடைக்காது. சோ நிறைய விஷயம் என் லைஃப்ல எல்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம நினைச்சு எவ்வளவோ படிச்சு ஒண்ணுமே இல்லாம நினைப்பேன், ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டமே அப்படின்னு நினைப்பேன். சோ இப்போ உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தூரம் நான் வந்து விஷயம் ஷேர் பண்றதுக்கு எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம்.
சோ நம்ம வந்து எனக்கான வேலைக்கு நான் பொறுத்துட்டு இருந்திருக்கணும், நான் பொறுமையா இருந்திருக்கணும். ஆனா அந்த பொறுமையை நான் இழந்ததுனால ஏகப்பட்ட டிசீஸ் எனக்கு இருந்துச்சு. சோ அப்போ நம்மளுக்கு வந்து அந்த டிசீஸ் எல்லாம் தாண்டி வரதுக்குள்ளேயே போதும் போதும் அளவுக்கு ஆயிட்டு எனக்கு. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து பிரபஞ்ச லானா இதுதான், அதை தெரிஞ்சுக்கணும். அததான் அழகா சொல்றாங்க, பொறுமையா இருங்கப்பா, நீங்க வந்து உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராத மாதிரிதான். நீங்க செய்யுங்கப்பா, உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில விஷயம் கிடைக்கலையா, ஆமா அப்ப எனக்கு இந்த பிறவில இது இல்ல, நான் பரவாயில்ல, எனக்கு கிடைச்சதை வச்சுட்டு நான் என்ன செய்யறேன், சந்தோஷமா வாழ்றேன். ஏன்னா இப்பதான் சொன்னோம், லாங் 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 நம்மளுக்கு வந்து பிறவி இது வந்து நிறைய, நம்மளுக்கு நிறைய அனுபவம் கிடைக்க போகுது, நிறைய சந்தோஷம் கிடைக்க போகுது, துக்கம் கிடைக்க போகுது, எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்க போகுது. வறுமையோ அது வசதியோ எல்லாமே கிடைக்க போகுது நம்மளுக்கு. சோ ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு டிசைன். அப்போ நம்ம அந்த பிறவில அது நம்ம கிடைக்கதான் போகுது. அதனால நம்ம பக்கத்துல இருக்கவங்கள, ஆப்போசிட்ல இருக்கவங்கள எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. அவங்க இவ்ளோ நல்லா இருக்காங்களேன்னு. அவங்களுடைய டிசைன் அப்படி, அவங்க அப்படி இருக்காங்க. நம்மளோட டிசைன் அப்படி, நம்ம தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம தான் மேல இருந்து பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதுவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அட்டவணை போட்டு எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு இது இன்னைக்கு இது அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. வாழ்க்கையில இது வந்து என்னன்னா எதுக்குமே கேட்டு வற்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்ம சொல்ற மாதிரி இயற்கையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு குடு குடு குடுன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. அவங்க என்ன செய்வாங்க, தருவாங்க. தர்றத நம்ம என்ன செஞ்சுக்கணும், மனப்பூர்வமா ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு உன்னால எவ்வளவு தூரத்துக்கு லைஃப வந்து அழகா எடுத்துட்டு போக முடியுமோ நம்ம அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அதை மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க. இந்த மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். ஆனா எல்லாத்தையும் நீங்க உட்கார்ந்துலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு தேவையில்லாததா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விளைவுகளை கூட நீங்க அனுபவிக்கணும். அதுக்கு பேசாம பிரபஞ்சம் கையில ஒப்படைச்சிட்டு, எனக்கு இந்த பிறவில நீ என்ன தரணும்னு நினைக்கிறியோ நீ கொடு, நான் அதை வச்சுட்டு நான் சந்தோஷமா வாழ்வேன்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை ரொம்ப 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 ஹாப்பியா நம்ம அமைச்சுக்க முடியும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை நீண்ட 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 பயணம். நம்ம எல்லாத்தையுமே தான் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம உண்மையில எப்பவுமே நான் இறப்புறதே கிடையாது, பிறக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜஸ்ட் வெவ்வேறு நிலைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய ஆன்மாவோட வெவ்வேறு நிலைதானே தவிர, நம்ம இப்ப பிறந்தோம் நம்ம இறந்தோம்னு சொல்லுவோம். இந்த பூமியில் வந்து என்ன உதித்தது உதிர்ந்தது அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலம் அப்படிங்கிறது நிறைய பரிணாமம் இருக்கு. காலம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஆன்மா வந்து நீங்க அந்த நம்மளுக்கு வேணா நம்ம அந்த புக் எல்லாம் பார்க்கலாம். ஆன்மாவின் பயணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஆன்மாவோட லெசன்ஸ் கூட ஒரு புக் இருக்கு மார்க்கெட்ட. சோல்ஸோட லெசன்ஸ். அப்ப அதெல்லாம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். சோல்ஸ் என்னென்ன கத்துக்க வேண்டியது, அதோட லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அப்போ இதோட வந்து நம்ம என்ன கத்துக்கணும், ஜஸ்ட் நம்ம அனுபவத்தை எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு விளையாட்டு விளையாட வந்திருக்கோம், விளையாடுறோம், அப்புறமா நம்ம போறோம் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யறாரு, பொறுமை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நல்லா நம்ம மனசுல ஏத்திப்போம், பொறுமை. பொறுமையா இருப்போம். காலம் வரும்போது எல்லாமே நம்மளுக்கு கனிஞ்சு வரும். அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த பிறவில கிடையாது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதுதான் இதுல மெயினா சொல்லிட்டு சொல்லிட்டு மூவ் ஆயிடுறாங்க. சோ மூவ் ஆகணும்னா என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ வந்து இவங்க அந்த பொண்ணு சொல்றா, இல்ல என்ன வந்து இங்க யாருமே இல்ல, எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, மூவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த பொண்ணு வந்து சொல்றா. ஓகே மாஸ்டர்ஸ், இதுதான் இந்த சாப்டர்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சாப்டர்ல வந்து மெயினா வந்து முதல்ல எல்லாம் வந்து ஒரு 4-5 பக்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல்லா உட்காந்து இவர் அனலைஸ் பண்ணி அதை ஃபுல்லா எடுத்து 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 மறுபடியும் சொல்றாரு. அதனால அதை உங்ககிட்ட விட்டுட்டேன். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பிறவியை ரீகால் பண்றா. எகிப்துல வாழ்ந்த பிறவிய, அங்க என்ன அவளுக்கு அந்த பிறவியில என்ன அவ தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது அவளுடைய அந்த ஆன்மாவுக்குள்ள விதைக்கப்படுது. அந்த பயம், அந்த விதைச்ச பயம் வந்து இப்ப வரைக்கும் அவளை கஷ்டப்படுத்துது. ஏன்னா தெய்வத்தை விதவிதமா டிசைன் பண்ணி நரி மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி உருவத்தெல்லாம் போட்டு அவங்க வந்து ஏதோ பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணை வந்து. அந்த பயம் வந்து இப்பதான் அவளுக்கு, இப்ப அதை ரீகால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பயம் வந்து அவளுக்கு போகும். அப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இவளோட இது சரியாகிறதுங்கிறத விட நம்ம மேல அந்த மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, சூப்பரான ஒரு இது, பொறுமை. பொறுமை, we have to wait for that. கண்டிப்பா காலம் வர வரைக்கும்
வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால நம்ம துள்ளி துள்ளி குதிச்சிட்டாலும், நம்ம குதிச்சு அழுதுட்டாலும், இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் ஒண்ணுமே என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் கிடைக்காது. நமக்கு எத கிடைக்குதுன்றப்போ அதுதான் கிடைக்கணும். அப்போ கிடைச்சத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு லைஃப ரொம்ப 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 ஹாப்பியா வாழ்வோம். ஏன்னா என்னைக்குமே நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கும் ஒரு 90% நல்லது இருக்கும். நம்ம கணக்கே தெரியவே தெரியாது. ஒரு 10% எதா இருக்கும். அததான் கட்டிட்டு அழுவோம். அதனால அப்படி இல்லாம இந்த லைஃப்ல என்ன நம்மளுக்கு பெஸ்ட்டா கிடைச்சிருக்கு. எல்லார் லைஃப்லயும் பெஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு பெஸ்ட்டாலாம் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. மத்தவங்க லைஃப்ப தாண்டி உங்க லைஃப்ல சில பெஸ்ட் வந்து அந்த பிரபஞ்சம் குடுத்திருக்கும். உங்களுக்கான ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல தெரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல இப்ப என்ன ஸ்பெஷல் அந்த பிரபஞ்சம் குடுத்திருக்கோ, அதை எடுத்துக்கிட்டு இப்ப நான் கூட கவலைப்படணும்னா உட்கார்ந்து உட்கார்ந்து கவலைப்படலாம். இன்னும் உட்கார்ந்து உட்கார்ந்து ஏங்கி ஏங்கி அழலாம் டெய்லி டெய்லி. சோ அது நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே இருக்கு. சோ அந்த மாதிரிலாம் இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஜஸ்ட் இத வந்து ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் கத்துப்போம். இன்னும் நிறைய விஷயம் நம்ம கத்துக்கணும். நம்ம லைஃப்ப வேற மாரி நியூவா அமைச்சுப்போம். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா அந்த அந்த அழுகையில இருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியில வந்துரலாம். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேயா? எல்லார் லைஃப்லயும் இப்ப அதான் சொல்றேன்ல, இப்ப நான் கூட கம்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இப்ப இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எங்க அம்மாலாம் இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெய்லி சொல்லிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நம்ம என்ன செய்ய? நம்ம வந்து மத்தவங்கள பார்த்து ஆசைப்படுறதுலயும், பார்த்து பொறாமைப்படுறதுலயும் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பெஸ்ட் எவ்வளவோ இப்ப பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. நல்லா கம்பேர் பண்ணும்போது, அந்த பெஸ்ட் என்னன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பெஸ்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு, அத எடுத்துக்கிட்டு நான் என்ஜாய் பண்ணணும். என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய்மென்ட்டா இருக்கணும். அதுதான் இப்போ எனக்கு நான் புரிஞ்சுகிட்ட விஷயம். அதனால அதே மாரிதான் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. சில நேரம் நம்ம உணர்ச்சிய வந்து வெளிப்படுத்தலாம். அழுகையாவோ, கோபமாகவோ, விரக்தியாவோ எது வேணாலும் நம்ம வெளிப்படுத்தலாம். அதுதான் நம்ம கண்டிப்பா வெளிப்படுத்தியே ஆகணும் தான். ஆனா அந்த உணர்வு நிலையில இல்லாம அத விட்டு என்ன செய்யுங்க, சீக்கிரம் வெளியில வந்துருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கோங்களேன். அந்த உணர்வு நிலைய வச்சுட்டு அதுல இருந்து என்ன செஞ்சுருங்க, வெளியில வந்துருங்க. அதோட வாழ பழகிட்டோம்னா நம்ம அப்படியே மாறிருவோம். ஓகேயா? ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்களாவோ, ஒரு கோபக்காரங்களாவோ, விரக்தி நிலையில நம்ம மாறிருவோம். அப்போ அந்த உணர்வு என்ன உணர்வுல நம்ம இருக்கோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். விழிப்புணர்வோட இருப்போம். ஒரு கோபப்பட்டீங்கன்னா, அந்த கோபம் வந்து நீங்க கோபம் கிடையாது. உங்ககிட்ட இருந்த வந்த உணர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுல இருந்து வெளியில வந்துருங்க. நீங்க கோபமாகவோ, நீங்க ஒரு கோபக்காரனே சொல்லிருவாங்க. கோபமாகவோ, இல்ல துக்கமா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம, அது அது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ல ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு நடந்துட்டு இருக்கு. ரைட். ஒரு 1/2 அன் ஹவர் அத ஃபீல் பண்ணுங்க. அத ஃபீல் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். அவ்வளவுதான். சோ அத விட எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து என்ன செஞ்சிருங்க, வெளியில வந்துருங்க. உணவு நிலையில இருந்து வெளியில வெளியில வந்துட்டு, நீங்க உங்ககிட்ட இருக்க பெஸ்ட்ட எடுத்து என்ன செய்யுங்க, உங்க வாழ்க்கைய ரொம்ப வண்ணமயமா ஆக்கி ஆக்கி உங்களோட பக்கத்துல இருக்கவங்களையும், சுத்தி இருக்கவங்களையும் என்ன செய்யுங்க, ஒரு அந்த வண்ணமயமான வாழ்க்கைக்கு என்ன செய்யுங்க, எடுத்துட்டு போங்க. இயற்கைய ரசிங்க. இயற்கையில இருக்கிற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க, இப்ப நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுல வந்து நீங்க எப்போதும் அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஏதோன்னு அதே நினைச்சு கட்டிட்டு அழாம, அதுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ரோட்ல பார்ப்போம். அத நமக்குள்ள என்ன செஞ்சுப்போம், எடுத்துப்போம். அதான் சொல்ற மாரி இந்த பொண்ணோட இது மாரி நம்ம எப்பவுமே அந்த மைனஸே நம்ம எடுக்க வேண்டாம். அதுல இருக்க பாசிட்டிவ் எவ்வளவோ இருக்கு. அப்போ அதுல இருக்க அந்த சின்ன சின்ன குட்டி குட்டியான ஒரு அந்த பாசிட்டிவிட்டி என்ன இருக்கோ, அத எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சோ தேவையில்லாதத போட்டு நமக்குள்ள எஸ்மா. பாத்து பாத்து போயிட்டு வா. சோ தேவையில்லாம வந்து என்ன செய்ய வேண்டாம். நம்ம வந்து உள்ளுக்குள்ள எது எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டும் சிஸ்டர்ஸ். நம்ம வந்து குப்பை தொட்டி கிடையாது. அதே மாதிரி சாப்பாடுமே நினைக்கணும். நல்ல சாப்பாட நமக்குள்ள போடுற மாதிரி, நல்ல நல்ல ஒரு எண்ணங்களையும் நமக்குள்ள போடுவோம் மாஸ்டர்ஸ். எனக்கே இந்த புக்கு ரொம்ப என்ன நேரத்தெல்லாம் நான் படிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல. எனக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயத்த குடுக்குற மாரி எனக்கு தோணுச்சு. நெறைய விஷயங்கள் இன்னும் புதுசு புதுசா நான் வந்து இந்த புக்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான புக் மாஸ்டர்ஸ். சோ எப்பவாச்சும் புக் உங்களுக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா, புக்க ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஈஸியா தான் இருக்கு. இந்த இங்கிலீஷ்ல வந்து புரியிற மாரி தான் இருக்கு. அதனால ரொம்ப ஒண்ணும் காம்ப்ளிகேட்டடாலாம் இல்ல புக் வந்து. சோ படிங்க. அந்த புக்க கூட படிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ மாஸ்டர்ஸ். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். தேங்க் யூ.